ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வெப்பேஜ் டிசைன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதை வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றணும். ரெஸ்பான்சிவாக மாற்றுறது அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து டெவலப் பண்ணும்போது நான் இங்கே க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சு டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 1200 1400 பிக்சல்ஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் நம்ம இதை வந்து ஒரு பப்ளிக் வந்து கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து ஒரு வெப்சைட்டாக டிப்ளாய் பண்ணுறோம்னா எண்ட் யூசர்ஸ் வந்து இதை எதில் வேணால் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. வந்து ஃபோனில் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து டேப்லெட்டில், ஐபேடில், இல்லை வந்து டிவி, இப்போ பெரிய பெரிய டிவிஸ்லாம் இருக்குல்ல, அதில் கூட நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இது எதில் பார்த்தாலும் நம்ம வெப்சைட் வந்து கரெக்டான ஒரு லே அவுட்டோட வந்து டிஸ்பிளே ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ டெவலப் பண்ணிக்க 1200 பிக்சல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஒரு சின்ன ஃபோனில் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு இவ்வளோ பெரிய இமேஜ் வந்து இருக்குது. இது கண்டிப்பாக வந்து நமக்கு அங்கே வந்து கரெக்டாக டெக்ஸ்டோட பிரேக் ஆக தான் செய்யும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லா எல்லா டிவைஸ்லையும் கரெக்டாக ஒர்க் ஆக வைக்கிறது தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெஸ்பான்சிவ் டிசைனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு சிஎஸ்எஸ்ல இருக்கிறது தான் மீடியா queries. அந்த மீடியா queries யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம டெவலப் பண்ண ஆப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த HTML கிரியேட் பண்ணுறப்போ மெட்டா டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேஜ் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு மெட்டா டேக் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ நான் மெட்டா டேக் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இது காப்பி பண்ணி அப்படியே கோட்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஹெட்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு மீன்ஸ் நீங்க வந்து டைப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக தேவை அப்படின்னா நீங்க இன்னொரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ண நான் இப்போ வந்து ஒரு சும்மா டெக்ஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்றேன். நம்ம HTML கிரியேட் பண்ணாலே கண்டிப்பா இந்த மெட்டா டேக் வந்து ஆட் ஆயிரும். இது நம்ம தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணோம். இப்போ நான் போயிட்டு இங்க HTML5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த மெட்டா டேக் வந்து வரும். மெட்டா நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட், கண்டென்ட் என்ன, இனிஷியல் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நம்ம கோடில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸ் டாட் HTML. அதை ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து நம்ம டிவைஸ் வந்து நம்ம வெப்பேஜ் வந்து செக் பண்ணலாம் எல்லா இதுலேயும். நான் டெஸ்ட் டாட் HTML க்ளோஸ் பண்ணிடுறேன், இது தேவையில்லை. ஓகே, நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டோம்னாலே ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிட்டோம்னாலே நம்ம வெப்பேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் வந்து நம்ம லே அவுட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரில் பார்க்குறேன். இப்போ போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் ஓகே. நான் இப்போது இங்கே வந்து செலக்ட் பண்ணுறேன். டிவைசஸ் வந்து செலக்ட் பண்ணல, அது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஐஃபோன் SE ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டே வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிருக்கு. எதுவுமே வந்து கரெக்டாக வரல. அதே மாதிரி இப்போ நான் வந்து இது மாற்றுறேன். பிக்சல் 5 செலக்ட் பண்ணுறேன், கரெக்டாக வரல. ஸோ சர்ஃபேஸ் டியோ இதில் ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ லேஅவுட் வந்து பிரேக் ஆகுதுல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லேஅவுட் வந்து ரெண்டர் ஆகல. நமக்கு எப்படி வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருந்துச்சோ அது மாதிரி நமக்கு இன்னும் வரல. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மீடியா query வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கோட் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இங்கே போயிட்டு இது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் சேஞ்சஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் இப்போதைக்கு இப்படி நமக்கு பிரேக் ஆகிற ஸ்க்ரீனை இப்போ நம்ம ஐஃபோன் SEலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நம்ம லேஅவுட் வந்து மாற்றலாம். ஸோ கோட் ஓப்பன் பண்ணுறேன். கோட் ஓப்பன் பண்ணிட்டு style.css போகிறேன். ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ ரைட் ஃப்ரம் ஃபோன்லேருந்து பெரிய டிவி வரைக்கும். ஸோ இதில் வேணால் வந்து யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு செக் பண்ண வேண்டியதில்லை. இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனா, இல்லை ஐஃபோனா வந்து இல்லை டிவியா அப்படின்னு செக் பண்ணி நம்ம கோட் எழுத முடியாது. அதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் மீடியா queries. இப்போ மீடியா queriesல பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்சல்ஸ், அதாவது ஸ்க்ரீனோட விட்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த விட்த்துக்கு தான் வந்து நம்ம கோட் எழுதுவோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பிரேக் பாயிண்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு. பட் நம்ம இந்த இதில் எல்லா பிரேக் பாயிண்ட்ஸும் ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு காமனாக இருக்க 2 பிரேக் பாயிண்ட் வந்து ஹேண்டில் பண்ணலாம். பட் அதே எனஃப் நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபோன் மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் இல்லை ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேக் பாயிண்ட்ஸில். அது பார்த்தீங்கன்னா 576 பிக்சல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து எய்தர் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தேன் 576 பிக்சல் வரைக்கும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீடியம் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. மீடியம்னா இப்போ டேப்லெட்லாம் இருக்குல்ல, டேப்லெட், ஐபேட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா மீடியம் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீடியம் ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 768 பிக்சல்ஸில் இருக்கும். ஓகே, நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் செட் பண்ணணும், கரெக்டாக வரும். ஸோ இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன். நீங்கள் இது கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு இதே வேல்யூஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும்.
ஸோ மீடியம்னா 768 பிக்சல். அதே இது லார்ஜ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். லார்ஜ் வந்து நம்ம 992 பிக்சல் வரைக்கும் லார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸல் இருக்கு. எக்ஸல்னா அரௌண்ட் 1200 பிக்சல்ஸ் வரைக்கும் எக்ஸல் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் எக்ஸல் அப்படின்னா இதெல்லாம் டிவி சைஸஸ், டிவி ஸ்க்ரீன்ஸ்லாம் பெருசாக இருக்கும்ல, அதுலலாம் நம்ம அப்ளிகேஷன் லோட் ஆகுது அப்படின்னா 1400 பிக்சல் இல்லை கிரேட்டர் தென் 1400 பிக்சல் வரைக்கும் போகும். இது மாதிரி வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்கனால இந்த மாதிரி ஒரு காமனான பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து வச்சுட்டு அந்த பிரேக் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம லேஅவுட் டிசைன் பண்ணோம்னா கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நம்ம இதில் இருக்க எல்லா பிரேக் பாயிண்ட்ஸ்க்கும் செட் பண்ண போகிறது இல்லை. நம்ம 2 பிரேக் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னென்ன எடுக்கிறேன்னா 720 பிக்சல் அப்படின்னு எடுத்துக்கலாம். 720 பிக்சல் அதாவது லெஸ் தேன் 720 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். லெஸ் தேன் 720னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா ஃபோன்ஸும் வந்து கவர் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் த ஐபேட்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் வந்து கவர் ஆகும். அதுக்கு மேலே வந்து 9, அதாவது லார்ஜ் ஸ்க்ரீன் இருக்குது. லார்ஜ் ஸ்க்ரீன்னா நமக்கு 992 நான் இங்கே வேல்யூ போட்டிருக்கேன்ல, ஸோ அந்த சைஸ் இருக்க வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். இது 2 கவர் பண்ணுறதுனால எல்லா கேசஸுமே கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் எல்லா கேசஸும் கவர் ஆகிடும். நம்ம அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸியில் இப்போ நம்ம ஐஃபோனில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக நம்ம லேஅவுட் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நேவிகேஷன் பார் இருக்குல்ல, இப்போ நம்ம அதாவது லோகோ வந்து மேலே வச்சுருக்கோம்ல, இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்னு வருதுல்ல. இந்த இன்க்ரெடிபிள் இந்தியா வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து ஃபிக்ஸட் கொடுத்துருக்கோம். அதனால வந்து இது இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் அது ஃபிக்ஸடாக இருக்கணும்னு தேவையில்லை. லோகோ நம்ம அதை வந்து ஸ்க்ராலபிளாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பேனர், உள்ளே இருக்க டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மாற்றலாம். இங்கே வந்து நம்ம நேவிகேஷனும் பாருங்களேன், உள்ளே வந்து இதெல்லாம் வந்து கொலாய்ட் ஆகுது, பிளேசஸ் டு விசிட். ஏன்னா வந்து நமக்கு இருக்கதே வந்து கம்மியான ஸ்பேஸ் தான். நம்ம ஃபோன் எடுத்துக்கிறப்போ நமக்கு இருக்க விட்டே வந்து ரொம்ப கம்மி. அதில் இந்த மாதிரி ஒரு லேஅவுட் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணாது. நம்ம அப்படியே வந்து இதை ப்ராப்பராக ஃபிட் பண்ணாலும் யூசர்ஸ்க்கு வந்து அதை டேப் பண்ணும்போது, நீங்கள் ஃபோனில் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த லேஅவுட்லாம் வந்து மாற்றணும். அதே மாதிரி நம்ம இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், லோகோவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மீடியா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ சின்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். மீடியா, இங்கே வந்து நம்ம ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸ்க்ரீன் அண்ட் இப்போ நம்ம மேக்ஸ் விட்த் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து நம்ம மேக்ஸ் விட்த் வந்து 720லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் இங்கே 720 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நம்ம இனிமேல் கோட் எழுத போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இஃப் கண்டிஷன் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னாலே நமக்கு டாப் டவுன் அப்ரோச்சில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் என்ன ஸ்டைல்ஸ் இருக்கோ அது வந்து ஒர்க் ஆகும். தென் நம்ம இஃப் கண்டிஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கோட் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இந்த கோட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட் ஒர்க் ஆகும். இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஹெட்டர்னு எடுத்துட்டா நான் சொன்ன மாதிரி நமக்கு இனிமே வந்து இது தேவையில்லை. அதாவது சின்ன ஸ்க்ரீன்ஸில் வந்து அது ஃபிக்ஸட் பொசிஷனில் இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனை வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். பொசிஷனை ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டு, அது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலரை டிரான்ஸ்பரண்ட்டுன்னு மாற்றிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துட்றேன். டிரான்ஸ்பரண்ட்டாக அதான் நம்ம ஆல்ரெடி வந்து கலர் அப்ளை பண்ணியிருக்கோம், ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வரும்போது அது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக மாற்றிடுறோம். ஸோ இதை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ராலபிளாக மாறிடுச்சு. நமக்கு லோகோ வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணது ஸ்க்ரீனை. இது வந்து ஸ்க்ராலபிளாக வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு அதில் பேனர் நம்ம உள்ளே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றலாம். டெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை. நமக்கு அதாவது ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில் போகிறப்போ இது தனியாகவே எடுத்து காமிச்சிடலாம். உள்ளே வந்து நம்ம அங்கே வந்து ஹாவர் டெக்ஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம்ல, அது மாதிரி வேணால் நம்ம உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஒன்று போய்ட்டு செலக்ட் பண்ணுறேன். டாட் பேனர், பேனருக்குள்ளே நம்ம H2ல தானே கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு அதோட பொசிஷனையும் வந்து ஸ்டாட்டிக்காக மாற்றிடலாம். ஸோ நான் பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டாட்டிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து வெளியே வந்துடும். ஓகே, டெக்ஸ்ட் இப்போ வெளியே வந்துடுச்சு. இப்போது அதில் கொஞ்சம் மற்ற ஸ்டைல்ஸ், அதாவது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ்லாம் இருக்குது. இனிமேல் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா டெக்ஸ்ட் வந்து வெளியே கொண்டு வந்ததுனால. ஸோ பார்டர் ரேடியஸை முதல் எடுத்துடுறேன். பார்டர் ரேடியஸ் 0 கொடுத்துட்றேன். ஸோ தட் அது ஃப்ளாட்டாக மாறிடும், நமக்கு எதுவும் இதாகாது. அது மாதிரி மார்ஜினை 0 மாற்றிடுறேன். ஸோ மார்ஜின் 0 மாற்றணும்னா ஓகே, இப்போதைக்கு இது பெட்டராக இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க ஃபாண்ட் சைஸையும் மாற்றலாம். ஃபாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நமக்கு இவ்வளோ பெருசாக வந்து தேவையில்லை. ஸோ நான் இங்கே போயிட்டு ஃபாண்ட் சைஸை வந்து
நம்ம ஆல்ரெடி ரிலேட்டிவ் வேல்யூ பார்த்தோம்ல. ஸோ அதேதான் EMனா நம்ம ரிலேட்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம். அதாவது இருக்கிறதுல இருந்து இவ்வளோவா மாத்து அப்படின்னு சொல்றது ரிலேட்டிவ். ஸோ அது மாதிரி நம்ம கொடுக்க போறோம். 0.95 EM அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. ஃபோன் ஸ்க்ரீனுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து ஸ்க்ராலபிள் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பார் இருக்கு. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு இந்த டிசைனே தேவையில்ல. நம்ம இங்கே வந்து இன்லைன் பிளாக்காக மாற்றி இது கொடுத்துருந்தோம்ல. ஃபோனில் வந்து இன்லைன் பிளாக்காக கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால அதை பிளாக்காகவே மாற்றிடலாம். இப்போ நான் இங்கே வரேன். ஸோ nav டேக் இருக்கு. nav டேக்ல இருக்க லிஸ்ட் எடுக்கிறேன். லிஸ்ட் எடுத்துட்டு இதில் வந்து டிஸ்பிளே வந்து பிளாக் மாற்றிடலாம். பிளாக்னு மாத்துறோம்னா பாருங்க. ஸோ இப்போ நமக்கு கண்டென்ட் வந்து இந்த மாதிரியே வர ஆரம்பிச்சிருச்சு. மீன்ஸ் வெர்டிக்கல்லே வர ஆரம்பிச்சு. முதல்ல ஹரிசாண்டல் இருந்துச்சு, அப்புறம் வெர்டிக்கல்ல மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. நமக்கு இவ்வளோ ஸ்பேசிங் வந்து தேவையில்ல. ஸ்பேசிங் கம்மி பண்ணலாம். ஸ்பேசிங் கம்மி பண்ணுறோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லைன் ஹைட் அப்படின்னு இருக்கு. ஸோ லைன் ஹைட்டை நான் இங்கே போயிட்டு 3 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா என்னன்னா வந்து நம்ம இது ஸ்டிக்கி கொடுத்துருக்கோம்ல. ஸ்டிக்கி கொடுத்துருக்கனால அது நம்ம கரெக்ட்டா போய் ஃபிட் பண்ணணும். இப்ப நம்ம இது ஸ்க்ராலபிள் கன்டென்ட்டா லோகோ வந்து ஸ்க்ராலபிள் கன்டென்ட்டா மாறுனனால நமக்கு பாதியில நின்றுது. ஸோ அத வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ navல nav டேக்க்கு டாப் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டாப் 0ன்னு வச்சா நம்ம அந்த 0 பொசிஷன்ல போயிட்டு இத வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம இங்க ஸ்டிக்கி கொடுத்துருக்கோம்ல. ஸோ இப்போ கரெக்ட்டா வருது. இது வந்து கிளிக்கபிளாவும் இருக்கும். ஈஸியா வந்து யூசர்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ற மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கரெக்ட்டா தான் வருது. அடுத்து நம்ம இமேஜ் வந்து பிரச்சனையா இருக்கு. இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆர்டிக்கிள் நான் இங்க போயிட்டு செலக்ட் பண்றேன். ஆர்டிக்கிள்ல இருக்க அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ட வந்து டிஸ்ப்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிஸ்ப்ளே வந்து இப்போ இன்லைன் பிளாக்கா இருக்கு. நான் டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு மாத்திக்கிறேன். மாத்திட்டு இப்போ எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு இது பிளாக்கா மாறிடுச்சு. நம்ம விட்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இங்க போயிட்டு விட்த் வந்து 100% அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ தட் நமக்கு இருக்க அவைலபிள் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ ஃபைன். நமக்கு எல்லாமே வந்து இப்போ மீன்ஸ் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ல வந்துருச்சு. மொதல் வந்து சைட் பை சைடாக வச்சுருந்தோம். இப்போ வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 4 காலம்ஸாக வச்சுருக்கோம். 4 காலம்ஸாக வச்சுருக்கனால டெக்ஸ்ட்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் போய் காலம் வந்து அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேட் லிஸ்ட் போகிறேன். ஸ்டேட் லிஸ்ட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலம் கவுண்ட் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ சின்ன ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம காலம் கவுண்ட் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம். 2ன்னு வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, ஃபைன். ஸோ இதான் நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீட்டாக வந்து எல்லாம் வந்துருச்சு. மற்றபடி இதுவும் லோகோ வந்து ஸ்க்ராலபிள் ஆயிடுச்சு. இமேஜ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் இது ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் கரெக்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. நமக்கு ரெஸ்பான்சிவ் இமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இன்னும் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக அதாவது லோட் ஆகுதுல லேஅவுட் வந்து கரெக்டாக இருக்குல்ல. ஸோ ஃபைன். தென் டெக்ஸ்ட் வருது. டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம நேவிகேஷன் பார் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். தென் நம்ம இந்த கண்டென்ட் வருது. இமேஜஸ் வந்து கீழே அந்த பிஹேவியர் எல்லாம் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நம்ம டேப் பண்ணால் வந்து கொஞ்சம் ஜூம் ஆகுற ஸ்கேல் ஆகுற மாதிரி வச்சுருந்தோம் அது இருக்கு. தென் ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்போ கரெக்டாக வந்து 2 காலம்ஸில் வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்க சேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம இங்கேருந்து வர்றோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ண மாதிரி தான் லார்ஜ் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து கரெக்டாக வரும். எப்போ வந்து ஃபோனுக்கு வந்து மாறுதோ அதாவது நான் இது சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்ம அந்த 720 பிக்சல்ஸ் கம்மியாகுதோ அப்போ வந்து நம்ம லேஅவுட் வந்து சேஞ்ச் ஆகிடும் இது மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து வரும். இது வந்து ஃபோனுக்கான லேஅவுட். இப்போ ஃபோனில் பார்க்கலாம். இப்போ ஐஃபோன் SE தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம லேஅவுட் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது டேட்டா எல்லாமே கரெக்டாக விசிபிளாக இருக்குல்ல. அது மாதிரி இப்போ நான் பிக்சல் 5 செலக்ட் பண்ணுறேன். பிக்சல் 5லையும் வந்து கரெக்டாக வருது. அது மாதிரி கேலக்ஸி. ஸோ இதில் நீங்கள் மற்றதும் செலக்ட் பண்ணிட்டு இதை தேவையான ஸ்லைட்டான மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் மீடியா கொரி வந்து ஐடியா கிடச்சிருச்சுன்னா நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணுவோன்னு. இப்போ மீடியம் ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் போகிறேன். ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு 768 வரைக்கும் இந்த பிஹேவியர் இருக்கும். தென் இது கொண்டு போனோம்னா இங்கே வந்து நம்ம இமேஜ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து
கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு அது. அப்புறம் ஓகே, நம்ம இமேஜ் தவிர மற்றதெல்லாம் ஓரளவு ஓகே தான். ஸோ நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மீடியா டேக், மீடியா ஸ்க்ரீன், நம்ம அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும். மேக்ஸ் வித் 992 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம மேலே தான் நமக்கு ஹெட்டரில் தான் வந்து பிரச்சனை இருக்குது. ஹெட்டர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஹெட்டரில் பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் மாற்றிடுறேன். நம்ம ஏற்கனவே ஒயிட் கொடுத்துருக்கோம், அதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடுறேன். அதே மாதிரி பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்னே மாற்றிடலாம். ஏன்னா வந்து இது ஸ்க்ராலபிள் கண்டென்ட்டாக மாற்றிடலாம். ஸ்க்ராலபிள் கண்டென்ட்டாக மாற்றினோன்னா நமக்கு இதுவும் கரெக்டாக வந்துடும். இமேஜும் வந்து அந்த கொலாப்ஸ் ஆகிற பிஹேவியர் வந்து இருக்காது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் சைஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ விட்த் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ 900 இருக்குன்னா இப்போ நம்ம ஸ்க்ராலபிள் லோகோ வந்து ஸ்க்ராலபிளாக, அதாவது பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்னு மாற்றினால ஸ்க்ராலபிள் ஆகிறதுனால நமக்கு இமேஜ் வந்து தனியாக வந்து வந்துருச்சு. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் நமக்கு அதை வந்து ஸ்க்ராலபிளாக மாற்றினால இங்கே டாப் வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ டாப் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா nav டேக்ல தான் போய் சேஞ்ச் பண்ணணும். ஸோ nav டேக்ல போயிட்டு டாப் 0 பிக்சல் கொடுத்துட்றேன். 0 கொடுக்குறப்ப பிக்சல் கொடுக்கணும் தேவையில்லை. ஸோ நான் இது பண்ணி ஓகே, இப்போ நம்ம ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ்க்கு இங்கே பிரேக் ஆகிட்டு இருந்துச்சு, அது கரெக்டாக வந்துடுச்சு. இன்னும் டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றலாம். டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு banner.h2ஓட டெக்ஸ்ட் சைஸ் மட்டும் மாற்றுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து அகைன் நம்ம இஎம்லேயே வந்து கொடுக்குறோம், ரிலேட்டிவ் வேல்யூவாக கொடுக்கலாம். 1.1 EM கொடுக்குறேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஓகே, ஸோ இந்த இமேஜ் இப்போ ப்ராப்பராக வந்துருச்சு. மொதல் வந்து நமக்கு ரொம்ப கொலைட் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கரெக்டாக வந்து வந்திருக்கு. இதில் நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. nav பார்ல இதுலலாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இந்த இமேஜஸும் கரெக்டாக தான் வருது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிஹேவியர், 3 பிஹேவியர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது லார்ஜ் ஸ்க்ரீன்ஸில் வந்து நமக்கு அப்ளிகேஷன் வந்து அதே பழைய மாதிரி, அந்த வெப்பேஜ் வந்து அதே மாதிரி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ விட்து பார்த்தீங்கன்னா விட்து வந்து 1200. ஸோ இது எல்லாமே லார்ஜ் ஸ்க்ரீனில் வருது. தென் 992, அதாவது மீடியம் ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வரும்போது, ஸோ நம்ம லார்ஜ் ஸ்க்ரீன்ஸில் அதே பிஹேவியர் தான் இருக்கும். நம்ம அதில் எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது. நான் இங்கே போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 992 நம்ம கொடுத்து ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனோடனே கண்டென்ட் வந்து ஸ்க்ராலபுளாக மாறிடும். வேற கீழே வந்து வேற எந்த சேஞ்சும் இருக்காது. கண்டென்ட் வந்து ஸ்க்ராலபுள் ஆகிட்டு நமக்கு போயிட்டு நேவிகேஷன் பார் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு நம்ம டெக்ஸ்ட் இந்த சேஞ்செலாம் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து லிமிட், அதாவது சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 700லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ 700 இந்த இது வரும்போது பார்த்தீங்கன்னா 720 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வரும்போது நம்ம லேஅவுட் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிட்டு கண்டென்ட் வந்து கரெக்டாக விசிபிள் ஆகிற மாதிரி மாறிடும். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெப்பேஜ் பொறுத்தளவு நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம இன்டென்ஷன் என்னென்னவோ அதெல்லாம் வந்து முடிச்சாச்சு. CSS வச்சு ஸ்டைல் பண்ணோம், HTML ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். தென் இது இப்போ ரெஸ்பான்சிவாக மாற்றிருக்கோம். கம்ப்ளீட்டாக இந்த வெப்பேஜ் வந்து டிசைன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் CSSல நிறைய முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃப்ளக்ஸ் இருக்குது, கிரிட் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸான பேஜஸ்லாம் வந்து டிசைன் பண்ண முடியும். நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் வந்து கவர் பண்ணலாம். இதில் வேறு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.